கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். அல்லேலூயா. எத்தனையோ பயங்கரமான காரியங்கள், விபத்துகள், கொடிய நோய்கள், அல்லேலூயா. ஆனாலும் ஜீவன், சுகம், பலனை நமக்கு தருகின்றவர். வேதத்தில் கடந்த மாதத்தில் நாம் தியானித்தது போல அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திலேயும் அப்படியாய் நம்மை வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் வேதத்தில் பார்க்கின்றோம், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் நாம் வாஞ்சிப்போம், அதிகமாய் நாம் வேதத்தை வாசிப்போம். அல்லேலூயா. விசேஷமாக மற்ற மாதங்களும் விசேஷ மாதங்கள் தான். ஆனால் நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று என்ன செய்கிறான்? விசேஷித்து கொள்கிறான். அல்லேலூயா. இந்த மாதம் விசேஷமாக உலகமெங்கிலும் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்றதான விசேஷித்த காரியங்கள் நடக்கும், ஊழியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அவருடைய உயிர் தெழுதலின் பண்டிகையையும் உலகமெங்கிலும் இருக்கின்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அனுசரிப்பாங்க. அல்லேலூயா. ஏன் இது கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கலாம். இதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை அறிவிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தருணம். அல்லேலூயா. நேரடியாய் நான் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு நேராக நான் கடந்து செல்கின்றேன். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். அல்லேலூயா. நானும் நீங்களும் வாக்கு தத்தத்தின் சந்ததியாராய் இருக்கிறோம். ரொம்ப பாக்கியம். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் இல்லை. அல்லேலூயா. அனுபவங்கள் இல்லை. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபையாய் இப்படிப்பட்டதான அனுபவங்களை கர்த்தர் தந்திருக்கின்றார். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எதற்கு என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கின்றதான பிரச்சனைகள், சவால்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுகின்றதாய், தைரியப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அல்லேலூயா. கடந்த மாதத்தில் வாக்கு பண்ணார், அவர் உனக்கு துணையாய் இருப்பார் என்று சொன்னதுபடியே கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கின்றதான ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கர்த்தருடைய ஊழியர்களுடைய பிரசங்கங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம். அல்லேலூயா. சில பகுதிகளில் வேதத்தில் தன்னை ஆண்டவர் நான் யார் என்று என்ன செய்கின்றார்? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னை குறித்து நான் இப்படிப்பட்ட தேவன் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால், நான் யாக்கோபின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று அவர் ஒரு கேள்வி கேட்டார். சில பதில்கள் வந்தது. நீங்கள் என்ன யார் என்று கேட்குறீங்க. எல்லாரும் சொன்னது ரைட்டு இருக்கட்டும், அது எனக்கு முக்கியம் இல்லை. என்னை பின்பற்றுகின்ற என்னோடு கூட இருக்கிற நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்ன என்று சொன்னபோது அங்கு சீசன் சொன்னதை குறித்து பார்க்கின்றோம். அல்லேலூயா. ஆனால் பார்க்கின்றோம், இன்றைக்கு உலக பிரகாரமாகவும் கூட அது மாத்திரமில்லை, கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட நான் இந்த காரியத்தை செய்தேன், இதை செய்து முடித்தேன் என்று என்ன செய்கின்றோம்? சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கின்றது, நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். நம்முடைய ஆண்டவர் யாரு? சிருஷ்டிகர்த்தர். நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒன்றும் இல்லாமையில் இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், ஒழுங்குபடுத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அல்லேலூயா. சிருஷ்டித்தார் என்று சொல்லிட்டு அடுத்த வசனமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம்,
ஒன்றுமில்லாத ஒழுங்கில்லாத சூழ்நிலையில் இருந்த இந்த பூமியை கர்த்தர் தம்முடைய கிரியையினாலே, தம்முடைய மகத்துவமான செயலினாலே அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பார்க்கிட்டோம், இந்த மாதத்தில் பல்வேறு விதத்திலே பல்வேறு யூகங்கள், பல்வேறு எண்ணங்கள், என்னுடைய காரியங்கள் எப்படியாய் முடிய போகிறது, அல்லேலூயா, நான் எடுத்த பிரயாசம் எனக்கு வாய்க்குமா, அல்லேலூயா, ரொம்ப நாளாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறதையும் சில நேரங்களில் என்ன செஞ்சிடுறோம்னா நிறுத்திடுறோம், அல்லேலூயா. ஆனால் இந்த மாதத்தில் சோர்ந்து போய் இருக்கின்றதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது. வாக்கு தத்தமாக நான் வாசிக்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் 44வது அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 44வது அதிகாரம் 24வது வசனத்தின் நடுப்பகுதியில், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த மாதத்தில்? இதுதான் வாக்குத்தத்தம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானும் என்றால் அங்கே அர்த்தமே மாறிது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நானும் என்பதற்கும் நானே என்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. நானும்னா 10ஓட 1 11, 1000ஓட 1 1001 அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகின்றார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. நீங்கள் பிரயாசப்படணும், முயற்சிகள் எடுக்கணும். அல்லேலூயா. அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும், அதற்காக நீங்கள் காத்திருக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் சொல்லுகின்ற தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியனாய் அழைக்கப்பட்டிருக்கிற நான் சொல்கிறேன், என்னென்ன காரியங்களில் நீங்கள் தடைப்பட்டு இருக்கிறீர்களோ, அல்லேலூயா, கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் கிரியை செய்து முடிக்கப் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கங்க, நமக்காக யாவையும் செய்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லலை, செய்து முடிக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. இன்னைக்கு துவங்குவாங்க சிலர், துவங்கி நம்மோடு கூட கொஞ்சம் இருப்பாங்க. ஆனால் அது என்ன செஞ்சிடும்? பாதியிலேயே கைவிடப்பட்டு போயிடும் அநேக காரியங்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கர்த்தர் எனக்காக யாவை, நம்ம இங்கே வாக்குத்தத்தனது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நம்ம அறிக்கையிடணும், இந்த மாதம் முழுவதும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்தாரு. அல்லேலூயா. என்ன கொடுத்தாரு? பரலோகத்தை விட்டு பூமிக்கு மனித அவதாரமாக வந்து என்ன செய்யணும்? கல்வாரி சிலுவையில் மரிக்கணும் என்ற ஒர்க்கு. நீங்கள் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளில் கடைசி வார்த்தை சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தை என்று தியானிப்பாங்க இந்த நாட்களில், எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் அதை மீண்டும் ஒரு முறை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நம்பிக்கை இன்றைக்கு இந்த மாதத்தில் விசேஷமாக நம்மளை நம்ப வேண்டாம். அல்லேலூயா. தன்னைத்தான் நம்புகிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மளையும் நம்ப வேண்டாம், மற்றவர்களையும் நம்ப வேண்டாம், கர்த்தரை நம்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கின்றோம், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து
கர்த்தரை நம்புகிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்ம கர்த்தரை நம்ம சார்ந்து இருப்போம். அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். எனக்காக காரியங்களை செய்து முடிக்க போகிறதான என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு சில காரியங்களை மாத்திரமல்ல, இந்த மாதம் ரொம்ப அழகாய் சொல்லுகின்றார், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை செய்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் சொல்லுகின்றா என்று இந்த வசனத்தின் துவக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? மீட்பர், தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கினவருமான கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்லும் போதே அவர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய், நல்லா புரிஞ்சுக்கங்க, பலராய் அல்ல, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகின்ற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை அவர் செய்தவர். இந்த மாதமும் நம்ம மத்தியிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கங்க, தனிப்பட்ட ஒரே ஒரு மனிதனையும் அழைத்து ஆசீர்வதித்து பலுக பண்ணுகிறவரும் நம்முடைய ஆண்டவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை என்ன செய்து ஆசீர்வதித்து அவனை இப்போ சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சில காரியங்கள் சில இடங்கள்ல இருந்து வரும். அல்லேலூயா. எனக்கு நல்ல செய்தி சில மனிதர்களிடத்துலேருந்து வரும் என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்றதான நல்ல செய்தி, அல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்றதான பதில் கர்த்தரிடத்துலேருந்து வரப்போகுது. அல்லேலூயா. அதனால தான் பார்க்கின்றான் சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாய் சொல்லுகின்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின. அப்போ நம்முடைய கண்கள் இந்த மாதம் யாரை எங்கே இருக்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். எப்படி, எந்த தாகத்தோடு, எந்த வாஞ்சையோடு, எந்த தவிப்போடுன்னா, நீங்கள் 123வது சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கின்றோம் முதல் மற்றும் ரெண்டாவது வசனங்களில், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்துக்கு என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கு. எது வரைக்கும்? சத்தமாக சொல்லுங்க. எங்களுக்கு, அல்லது சொல்லுங்க, எனக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும், எனக்கு உதவி கிடைக்கும் வரைக்கும், எனக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும். அல்லேலூயா. என் கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், உங்களுடைய தேவைகளை பார்க்க வேண்டாம், மனிதர்களையும் பார்க்க வேண்டாம். யார் உங்களை கைவிட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர், மனிதர்கள் சொல்லுவாங்க, செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை, சொன்னதை என்ன செய்கிறவராயிருக்கிறார்? செய்கிறவராயிருக்கிறார். இது சும்மா ஒன்றும் இல்லை. நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் அதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்திருக்கிறோம். அவர் சொன்னதை அவர் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கின்றோம், எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்து விட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால்
நம்முடைய பலன், நம்முடைய திறமை எல்லாம் வரையறுக்கப்பட்டது தான். ஒரு இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா, ஒரு வெயிட்டை தூக்கணும்னாலும் ஒரு மனிதனாகிய நாம் ஒரு அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும், தூக்க முடியும், வரையறுக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அல்லேலூயா. அவர் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கின்ற தேவன், அற்புதமான கிரியையை அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 45:7. பார்க்கின்றோம், கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் என்ன செய்கிறவர், செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இங்கே பார்க்கின்றோம், நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் என்ன செய்கிறவர், செய்கிறவர் என்று. அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம் நம்முடைய ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நம்ம வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தியானிக்க போகிறோம். என்னென்னலாம் செய்ய போகிறாரு அல்லேலூயா என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நீங்கள் எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம் 27வது வசனத்தை வாசிங்க. எரேமியா. ஆண்டவர் சொல்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொன்னவர் இப்போ சொல்கிறாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாலே செய்ய முடியாத, செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அல்லேலூயா ஒன்றும் இல்லை. அல்ல, நம்ம என்ன சொல்லணும்? அப்போ நீங்கள் இதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்களே. ஆண்டவர் இதே அதிகாரத்தில் நம்ம 27வது வசனத்தில் பார்த்தோம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு. நானும் நீங்களும் அப்போ என்ன சொல்லணும்னா, நம்ம வாசித்த 17வது வசனத்தின்படி பார்க்கின்ற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நீரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாம் கண்களை மூடலாமா? அல்லேலூயா. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரை சொல்லுங்க, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே, அல்லேலூயா, குடும்பத்தில், தொழில் காரியங்களில், நான் எதிர்பார்த்திருக்கிறதான காரியங்களில் இந்த மாதம் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக, எனக்காக நீங்கள் ஆண்டவரே செய்து முடிக்க போகிறதான காரியங்களுக்காக, கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் மீட்பர், எங்கள் தாயின் கருவிலே எங்களை உருவாக்கினவருமாகிய நீர் இந்த மாதத்தில், புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று நீங்கள் சொன்னதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்கள் செய்ய போகின்றதான அற்புதமான, அதிசயமான, மகத்துவமான, வல்லமையுள்ள கிரியைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்ற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியாய் நீங்கள் ஆண்டவரே கிரியை செய்து ஜீவனுள்ள சாட்சிகளை நீங்கள் எழுப்ப போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. சுகமும் சமாதானமும் தேவ கிருபையும் தெய்வீக ஆசீர்வாதமும் ஆண்டவரே, தேவ வீட்டின் நன்மையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும்.
இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து யாவர் கண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.